தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குள்ளின் அருமையான திருபலியானது நன்றி பலியாக இருதய பாபு குடும்பத்தினர் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பத்தை நாளை நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஜோஷி பிரான்சிஸ் கால் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார். அவருக்கு நல்ல விட சுகத்தை தரும்படியாய் நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் சிறப்பான கருத்துக்களுக்காக பிலோமினா ஜோஸ் விரைவில் குணம் பெற வேண்டும். ஃபெலிக்ஸ் ஜோசப் செலின் சாந்திரா நல்ல வேலை கிடைக்க வேண்டும். மரிய அனுஷா நல்ல உடல் நலம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக ஜெபிப்போம். அத்தனை பேருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேறும்படியாய் மன்றாலும் அது பங்கை சேர்ந்த ஏசல் என்ற ஒரு குழந்தை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைக்கு உடல்நல குறைவு அதிகமாக இருக்கிறவே இந்த திருப்பலி இந்த குழந்தை உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காய் நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன லூர்து ஜோசப் ராஜ் லியோ ராஜரத்தினம் அவருக்கு மேரி பெர்னி விக்டோரியா ஆகியோருடைய ஆன்மீக இளைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றாள். அன்புக்குரிய இன்று அந்தோனியாருடைய சிறப்பு மிக்க நாளிலே இப்படியாய் ஒரு மாலை திருப்பலியில நாம் அனைவரும் கூடி வந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முதல் மாசம் மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். நீங்கள் எல்லாம் அவரை அணுகி வந்திருக்கிறோம். இந்த திருப்பலி என்பது கடவுளோடு இணைவது, அதுவரை மிகப்பெரிய ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தை தான். தீய எண்ணத்தோடு நாம் கேட்கிற ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, கடவுள் பதில் கொடுப்பதில்லை. கண்களை மூடுவோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்களில் நம்ம பல ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறோம், அது நடைபெறாமலே போய்விடுகிறது. ஏன் என்பதற்கான விளக்கத்தை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யாக்கோபு தெளிவாக தருகிறார். சுயநலங்கள், அவன் நல்லா இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவன் நாசமாக போன ஆண்டவர், இப்படிலாம் கூட சில நேரங்களில் நம்ம ஜெபங்கள் இருந்திருக்கிறது. நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படியான எண்ணங்கள் தான் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனதாக விவிலியம் சொல்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை அணுகி வருகிற போது வசனம் அழகாய் சொல்கிற நாம் தூய உள்ளத்தோடு இருக்கணும். இப்படியான கரை படிந்த நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற அத்தனை விதமான எண்ணங்களை நீக்கி நமக்கு தூய்மையான உள்ளத்தை தரும்படியாய் மன்றாடும். நாம் செய்த குற்றம் குறைகளை எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவிருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை நாங்கள் பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள்ளும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை நாங்கள் அமைதியில் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிறோமை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள் போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேறவே கேட்கிறீர்கள். விபச்சாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரே அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலை உள்ளவர்க்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும். கடவுளை அணுகு செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இரு மனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. கவலையை ஆண்டவர் மேல் போற்றுவிடு, அவரே உனக்கு ஆறுதல். நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பிறந்து சென்று இலைப்பாற்றுவேனே. இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே. பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. பெருங்காற்றினின்றும் புயலின் நின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே. என் தலைவரே, அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும், அவர்களது பேச்சினில் குழப்பத்தை உண்டாகும். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஏனெனில் நகரில் வன்முறையும் கலகத்தையும் காண்கின்றேன். இரவும் பகலும் அவர்கள் அதன் மடில்கள் மேல் ஏறி அதையை சுற்றி வருகின்றனர். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். பல்லவி. கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு, அவரே உனக்கு ஆதரவு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி.
மார்க்கு நற்செய்தி அத்தியாயம் 9 இறைத்திரு வசனங்கள் 30 37 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். எனவே தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவரிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ குழந்தை இயேசுவை கரத்தில் இந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றிணைத்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் நல்ல வேலைக்கு கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவனமாக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள், அநேக தேவைகள், உள்ளத்தின் வாஞ்சைகள், பொது தேவைகள் அத்துணையும் நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாப்பு வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பி. அன்பு தந்தை இறைவா, அருமையானது அல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். கேட்பது எல்லாம் தட்டாமல் தருகிற அன்புருவாகிய நீர் இது மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த என் பாதுகாவல் புனித அந்தோணியாரை வழியாக நாங்கள் நேரிடுத்திருக்கிற எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து அவற்றை எல்லாம் எங்களுக்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மிரஞ்சம் என்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த மாலை நன்று பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருவிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றிடோமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைமா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவினாலும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை எல்லாம் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதன் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து வாக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்றாகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரை அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியில் ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், என் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய ஒரு ஆசையை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். காலை முதல் நேரம் வரை அவருடைய அருட்கரம் நம்மோடு இருந்து இப்படியாய் ஒரு மாலை திருவழியில நாம் பங்கேற்க கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுவோம். கர்த்தரை வெயில் போய் இப்போது மழை எங்கும் பெய்ய ஆரம்பித்து இந்த பூமியை குளிரச் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுவோம். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காக பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக நம்முடைய ஜெப உதவிகளை கேட்டு யாவருக்காக இதோ நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க நம் ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சிகளுக்காக தேவைகளுக்காகும் என்றான். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரர்களை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவுடைய நேற்றல் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணிதாயான விடுதமிக்க மரியார் அவருக்கு என்னை அவருடைய கணவரான பொழுது யோசிப், நமது வங்கியின் பாதுகாவல் தந்தையுமான பொழுது அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செயல் அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். இங்கிருக்க எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானம் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பை சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகரன் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூயாவிய ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திருந்த நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி தாழ்ச்சியே நம் வாழ்வினுடைய மாட்சி. உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புவர் உங்களில் கடைசியாளராகும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற ஆண்டவர் விருந்து அழைக்கிறார். அழைக்க பெற்றிருப்பவர் அனைவருமே பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 4வது செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளில இந்த மாலை வேளையிலே இப்படியாய் அற்புதமான ஒரு திருப்படி கொண்டாட்டத்திலே பங்கேற்று இருக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை நமது இதயங்களில் பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுவோம். நன்றி கூறியவர்களாக அந்தோனியார் நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரின்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும்
நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, விடுவோம். நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பல காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகிற நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் பாதங்களில நம்மையும் நம் குடும்பங்களையும் குடும்பத்துள்ள அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து குடும்பத்தில் இருக்க வேண்டிய அத்தனை விதமான காரியங்கள், குறிப்பாக அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவாக தங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக தேர்வெல்லாம் முடித்து இந்த கோடை விடுமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடித்த பிள்ளைகள் கல்லூரிகள் விரும்பிய பாடங்கள் இதற்காக அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பல கல்லூரிகளே லட்சக்கணக்கிலே இந்த பிள்ளைகளுக்கான அந்த படிப்புக்கான காசெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார். பெற்றோருடைய முயற்சி, பிள்ளைகளுடைய விருப்பம், அவளுக்கு எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தெளிவை பெற்றுக்கொள்ளவும் அப்படியான இந்த கல்லூரியிலும் படிப்பிலும் பிள்ளைகள் சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய குடும்பத்தில் நம்ம எடுக்கிற பல முயற்சிகள், முடிவுகள், திட்டங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்புகள், அவளுக்கான நல்ல வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இன்னும் நம் குடும்பத்தில் நடைபெற இருக்கிற பல சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள், குழந்தை வாக்கியங்கள், குழந்தை கருவுற்று இருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் குழந்தை பெற்றெடுக்கவும் நம்முடைய உள்ளத்தின் அழைத்திருக்க அத்தனை விதமான எண்ணங்களை எல்லாம் அறிந்தவற்றை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் என்றால் நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைக்க இருக்கிற நமது வரும்படிகள், நம்முடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நாம் மீட்கப்படவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைப்பால் மட்டுமே உயரவும் என்றாடவும். பலவிதமான உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பல மருத்துவமனைகள், மருத்துவர்கள் இப்படியாய் அலைந்து கொண்டிருந்தாலும் கூட பல சில நேரங்களில் அந்த உடலில் இருக்கிற அந்த உபாதைகள், அந்த வழிகள் குறைந்தபாடு இல்லை என்று மனது உருகி நொந்து கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவுடைய மேலான பரிந்துரை வழியாக அவரை தொட்டு அவர்களுக்கு நலமும் சுகமும் நற்சுகத்தையும் தரும்படியாக ஜெபிப்போம். இன்னும் அநேகர் பலவிதமான உள்ள நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அழுத்தங்கள், மன உளைச்சல்களால், தூக்கமின்மைகளால், கவலைகளால், இன்னும் பயங்களால், அச்சங்களால், என்ன நடக்குமோ என்று தெரியாது என்ற எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளால் உடன்று கொண்டிருப்பவர்கள், அதனால் நிம்மதி இழந்திருப்பவர்கள், மகிழ்ச்சியை தொலைத்தவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய உள்ளங்களுக்கு நிறைவையும் நிம்மதியும் அமைதியும் நம்பிக்கையும் விதைக்கப்பட வேண்டும் என்று என்றாலும் இன்னும் அநேகர் இந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டு நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாப்புடைய பாதங்களை ஒப்புக் கொடுத்தும் என்றால் எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் எப்பொழுதும் என்னாலும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியார் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த மாதத்தினுடைய 21ஆம் தேதியில 4வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையில மீண்டுமாக நாம் அனைவருமாக ஆண்டவருடைய சந்நிதியை அண்டி வந்திருக்கிறோம். நாம் கேட்டு இன்றைய அருமையான முதல் வாசகம் அழகாக சொல்கிறார், அவரை ஆண்டவரை நீங்கள் அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். நம்ம அனைவரும் அவரை அணுகி வந்திருக்கிறோம். முழங்கால் படியெல்லாம் நினைக்க எல்லாரும் அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க. முழங்கால் படிங்க, ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது ஒரு பெரிய கொடை. நிறைய பேருக்கு முடியாது, ஏன்னா வயதாயிடுச்சு, கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலியில் பலமுறை முழங்கால் படி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பவுல் அடிகளார், அதை தொடர்ந்து அப்பல்லோ, பர்னபா, இவங்க எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதித்தார்கள், துதித்தார்கள். தானியேல் முதல் கொண்டு பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, ஆராதிப்பது அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை வார்த்தையால் வலிக்க முடியாது. எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அனைவருமாக குடும்பி வந்திருக்கிறோம். இந்த மே மாதம் ஒரு கோடை மாதம், கத்திரி வெயில் இப்படியெல்லாம் சொல்லி கொடுமையான வெயில். சொன்னார் என்கிட்ட, ஃபாதர் மழை பெஞ்சா கூட பரவாயில்ல ஃபாதர், சகிச்சுக்கலாம், அந்த வெயில் இருக்கு, ஐயோப்பா தாங்கவே முடியல. ஆனால் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் மழை. கடவுள் பாருங்க எவ்வளோ கனிவுள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கா. நான் அதிகமாக யோசிப்பேன், இது உங்களால் தாங்க முடியாது என்றால் வசனம் சொல்லுது, நான் சொல்ல எடுத்து வாசிக்கலாம், நீங்கள் அப்புறமா வீட்டுக்கு போய் பாருங்க. ரோமேயர் திரும்பவும் 8ஆம் அதிகாரம் சொல்றார், இது உங்களால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த துயரத்தை, அந்த வருத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கதே இல்லையா. அப்ப நீங்க யோசிங்க, நீங்க நம்ம எல்லாம் நிறைய விஷயங்கள் பிரச்சனை சந்திக்கிறோம் அப்படின்னா தாங்கக்கூடியவற்றை தான் கொடுக்கிறார். இப்போ சூரிய வெயில் கொடுமை, பயங்கர கொடுமை, உட்கார முடியல, ஊத்துதுன்னு அப்படியே பார்த்து சொல்ல, எங்கடா கத்திரி எங்கடா போச்சு அப்படின்றான் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக். கத்திரியா அது எப்போ வந்துச்சு, அது காணாமல் போயிடுச்சுன்றான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள் அவ்வளவு இரக்கம் மிகுந்த இறைவனாக, கருணை உள்ளவராக, கனி உள்ளவராக இருந்து இந்த பூமியை குளிரச் செய்து அழகான மழையை பொழிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். இயற்கை வழியாகவே நம்மை காத்து கொண்டிருக்கிற தெய்வம், இயற்கை வழியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வம், அற்புதமான ஆண்டவர் முன்பாக முழங்கால் படியிடும். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ காரியங்கள், எத்தனை விதமான அனுபவங்கள். அதிகமாக யோசிப்பேன், நம்மோடு இருந்த பல பேர் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. எப்படி லைஃப் எவ்வளோ சீக்கிரம், வெரி ஷார்ட். எவ்வளோ மனிதர்கள் நம்ம முன்பாக காணாமல் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது சுமத்தி விடுங்கள், நான் உங்கள் மீது கவலையாயிருக்கிறேன். இன்னைக்கு பதில் உரைப்பாளர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் கவலைகளை என் மீது சுமத்தி விடுங்கள். நீ ஏன் கவலைப்படுற, என் மேல போட்டுடு, நான் உன் மேல கவலையா இருக்கேன், நான் உன் மேல கவலையா இருக்கேன் சொல்ற அன்புருவாகி ஆண்டவர் அவரை உற்று நோக்கி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம், அவரை ஸ்துதிப்போம். அவரை முழங்கால் படியிட்ட அந்த 3 அரசர்கள் ஆண்டவரை தண்டனிட்டு வணங்கினார்கள். காரணம், இவர் அரசருக்கெல்லாம் அரசர், ராஜாதி ராஜா, மன்னருக்கெல்லாம் மன்னர். அவதான் நான் உங்களுக்கு முழங்கால் படிய சொன்னேன். அனைவரும் எழுந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நம்மை ஆராதிப்போம். தெரிந்த ஒரு பாடல், அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே என்று ஆண்டவரை ஆராதித்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு அவருடைய சமூகத்தில் அவருடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பேற்றை அனுபவம் தந்திருக்கிறார். மிக அழகாக நாம் வாசித்தோம் நேற்றைய முந்தானத்தை வந்து தூய ஆவியின் பெருவிழா. ரோமேயர் திரும்ப 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நாம் அனைவரும் தூய ஆவியினுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள். ஆகவேதான் கடவுளாகிய இயேசுவை, தந்தையாகிய கடவுளை அப்பா, தந்தா என்று அழைக்கக்கூடிய பேற்றினை கொடுத்திருக்கிறார். எனவே அப்படியான உரிமை பெற்றிருக்க நாம் இயேசுவை, ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்தவர்களாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்தார்.
புது சக்தியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். ஒவ்வொரு
இயேசுடைய சந்நிதியிலே அவருடைய திருமுகத்துக்கு முன்பாக அவருடைய தெய்வீக பிரசனத்துக்கு முன்பாக நம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கும். நான் அநேக முறை சொல்வது, உலகிலே கிடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவருடைய முன்னிலையில அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருவது, கொண்டாடுவது, கூடி ஜெபிப்பது, அவருடைய தெய்வீக பிரசனத்துக்குள்ளாக நாம் ஆட்கொள்வது. எனவே நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்த தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீ கொடுத்து கொண்டிருக்க அநேக அருள் வரங்களுக்காக, உன் வாழ் நாட்களை எல்லாம் நான் நீடிக்க செய்வேன் என்று சொன்னதற்காக, நீர் எங்களை அணுகி வந்திருப்பதற்காக, நாங்கள் உம்மை அணுகி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த அநேக நன்மைகளுக்கு, நம்முடைய வாழ்விலே அவர் காத்துக் கொள்வதற்காக, தடுத்தாழ்வதற்காக, அநேக அனுபவங்களை தந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நமது வாழ்வை பண்படுத்துவதற்காக நன்றி கூறுங்க. ஒவ்வொரு காரியம் நடக்கிறது என்றால் அதற்கான ஒரு காரணம் இருக்கும். ஏன் நடந்தது என்று நீங்க கேள்வி கேட்கலாம். அதற்கான காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இந்த உலகில் நடப்பதில்லை. அந்த காரண காரியங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு. ஒப்பு கொடுங்க. எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். கடவுள் தன் பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளி விடுவதில்லை, புறம் தள்ளுவதில்லை என்று திருப்பாளர் ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். இந்த அருமையான நாளிலே ஒப்பு கொடுங்க. நன்றி சொல்லுங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்க. இந்த உலகிலே உங்கள் மீது கவலை கொள்ப ஒரே ஒரு ஆள் தான். அம்மா அப்பா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருந்தால் ஒரு கட்டத்தில் இவரை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி ஒரு சூழல் நமக்கு வரும் பாருங்களேன். அவர் தான் நம் மீது கவலை கொண்டிருப்பவர், நம் மீது அக்கறை கொண்டிருப்பவர். அப்படியான தெய்வத்துக்கு முன்பாக நன்றி கூறி ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமது அக்கறைக்கு நன்றி, எங்கள் கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டுவதற்காக நன்றி, எங்களோடு வாசம் செய்வதற்காக, உங்களுடைய வழி நடத்துவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமருவோம். அந்த ஒரு நாள் அந்த பங்கிலே இப்படியாய் ஒரு தந்தை மறை உரையாற்றி கொண்டிருந்தார். நீங்க கேட்கிறதெல்லாம் கடவுள் கொடுப்பாருங்க. நீங்க கேட்டா எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மறை உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த பக்கம் ஒரு பையன் போறான், ஃபாதர் வச்ச மறைவுரை கேட்டு, நிறைய மறைவுரை கேட்பாங்க, ஆனால் பல நேரத்தில் எதுவுமே நமக்கு ஞாபகத்து இருக்காது. எது நமக்கு பிடிக்குமோ அது மட்டும் உள்ள வச்சுப்போம். இவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் வந்து டோக்கியோ 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 டோக்கியோன்னு சொல்கிறான். அந்த பக்கம் அப்பா போகிறாரு வீட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த ரூம்லேருந்து போகிறார். இவன் டோக்கியோ டோக்கியோ சொல்கிறான், ஒன்றும் புரியவே இல்லை. சரி நைட் ஆச்சே, அதனால் பையன் தூண்ட காலையில் கேட்கலாம்னு சொல்லிட்டு, டேய் என்னடா நேற்று நைட்டு டோக்கியோ டோக்கியோ என்னடா டோக்கியோ டோக்கியோ என்ன டோக்கியோ என்னது டோக்கியோ? ஏய் எவ்வளோ தான் ஏன் கேட்குறேன், டோக்கியோன்னா என்ன நோக்கியா தெரியல, டோக்கியோன்னா என்னது டோக்கியோ? ஜப்பானுடைய ஓகே, கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க, அருமையாக சொன்னான் பிள்ளை. நான் சொல்கிறான் கடே என்னடா நேற்று இரவு டோக்கியோ டோக்கியோ சொல்லியிருந்தியே? இல்லைப்பா நேற்று எக்ஸாமு அமெரிக்க நாட்டுடைய தலைநகர் டோக்கியோன்னு எழுதிட்டேன், அதனால் ஆண்டவரே டோக்கியோ தான் அமெரிக்கா தலைநகர், இது டோக்கியோ தான். நீங்கள் தான் சொன்னீங்களே, எதை வேணா கேளுங்க நீங்களே, நான் டோக்கியோ எழுதிட்டேன், அதை மார்க் போட்டு நான் பாஸ் ஆகணும். அமெரிக்க நாடு தலைநகர் என்னது? வாஷிங்டன். கரெக்டா? வாஷிங்டனா? எனக்கு தெரியலையே. ஏங்க அமெரிக்க நாட்டின் தலைநகர் என்னங்க? வாஷிங்டன். ஜோரா கேத்துடுங்க அப்பா, அவர் கரெக்டாக அவர் சொன்ன. அப்பா சொன்னாடே பைத்தக்காரா, கடவுள் கேட்பதெல்லாம் தருவார், கண்டிப்பாக கேட்பதா. ஆனால் எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? நீ தப்பா ஆன்சர் ஆகிட்டு
ஆண்டவரே இப்போ நிறைய பேர் மார்க் படிக்கவே மாட்டான். இப்போ பார்த்து இப்போ ரிசல்ட் வந்துருப்பா என்ன சொல்லுவான், ஃபாதர் பயங்கரமாக படித்தேன் ஃபாதர், எப்படி 500க்கு 499 மார்க் வாங்க வச்சேன், ஆனால் 390 தான் வந்தேன். இவன் படிக்கும் போது ஓகே செல்லு நோட்டின்னு இருப்பான், ஒழுங்காக படிக்காமல் இருப்பான், ஒழுங்காக எழுதாமல் இருப்பான். அவன் போய்ட்டு நான் பயங்கரமாக படித்தேன், கொஸ்டின் பேப்பர் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, அந்த பாடம் ஒழுங்காக நத்தலை, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. இவன் சொல்லிட்டு கடவுள் போங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊந்து, எங்கள் அம்மா வேறு டியூஷன்லாம் வச்சாங்க, ஊந்து படித்தேன், ஊந்து எனக்கு புரியல, இது ஊந்து படிக்குது, எப்படி ஊந்து படிக்குது, அது ஊந்து படித்தேன், ஆனால் மார்க் வாங்கலை. அப்பா சொன்னானா, நீ கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார், ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த வசனம் பைபிள். ஆனால் எதை எப்படி கேட்கணும், இன்னைக்கு முதல் மாதம் ரொம்ப அழகான ஒரு சிந்தை, அதை சொல்லி தான் இந்த மறையை நான் முடிக்க போகிறேன். எனக்கு பதில் சொல்லுங்களேன், ஏன் கடவுள், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எத்தனையோ பேர் இங்கே இருக்கீங்க, நிறைய பேருடைய ஒரு குற்றச்சாட்டு கூட இது, நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருப்பாங்க, ஃபாதர் என் ஜபத்தை கடவுள் கேட்கறதே இல்லை, நானும் மாதாவுக்கு புடவை கட்டுறேன், மாலை போடுறேன், அந்தோனியாருக்கு என்னென்னமோ பண்ணுறேன், நேர்ச்சி உனக்குலாம் கூட காசு கொடுக்குற, ஆனால் கடவுள் என் ஜபத்தை கேட்கறதே இல்லை. என்ன நினைக்கிறீங்க? சும்மா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, நான் பேச புரியுதா? எனக்கு பயமா நேரத்தில் நான் யாரோ செவிடங்கிட்ட பேசுகிறேனோ, அல்லது நான் எனக்கு புரியலையோ, நான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஓகே குட். நான் கேட்டுக்கிறேன், ஏன் கடவுள் சில நேரத்தில் எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நான் இன்னைக்கு பைபிளில் தான் எடுத்து சொல்லுவேன். முதல் மாதம் ரொம்ப அழகாக பதில் சொல்லு, யாக்கோபு சொல்கிறார். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், 2:10. வெரி குட், அவங்களுக்கு கை தட்டுங்க அமளிக்கு. ஆமாம், வேற என்ன காரணங்கள்? உங்களுடைய ஏன் சச்சரவு? அழகான வசனம் இன்னைக்கு வாசித்தாங்க, ரொம்ப சண்டை சச்சரவுகள். ஏன் உங்களுக்குள்ள பயங்கர சண்டை சச்சரவுகள்? ரொம்ப அழகாக சொல்றார், பேராசை. பேராசை புத்திரனை சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்னைக்கு ஆசை கொஞ்சம் ஆசை இல்லை, பேராசை. ஏன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? நீங்க தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். நான் சொல்ல, அவர் சொல்றாரு, தீய எண்ணத்தோடு கேட்கிற ஜெபம் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, பதில் கிடைக்கும். நான் கேட்கிற ஜெபத்தின் கடவுள் பதில் சொல்றார். சும்மா அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? பல நேரங்கள் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணுதான். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மை போட்டு படாத பாடுபடுத்துது. என்ன? யார் சொல்வா? நற்செய்தி வாசத்தை வாசிச்சோம். ஒரு விஷயம், பதவி, ஒரு வார்த்தை, EGO, அகந்தை, ஆணவம். இன்னைக்கு இந்த உலகம் அழிந்து போவதற்கு அதிகமான உளவியல் நான் சொல்ல மிகப்பெரிய பிரச்சனை தான். The world within, the world out அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெளியில இருக்க மனசு சரியில்லை, என் கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு வெளியில இருக்கிற பத்தி குறை சொல்லுவோம். எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்டாடி சரியில்லை, இந்த ஃபாதர் சரியில்லை, அல்லது வியாபாரம் சரியில்லை, அல்லது ஆபீஸ்காரன் சரியில்லை. வெளியில் இருக்கிற பல நிகழ்வு இன்னைக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா உளவியல் சொல்றாங்க, நமக்குள்ளவே நிறைய பிரச்சனை இருக்கான். இன்னைக்கு நான் காலைல சொன்னேன், பிரச்சனைக்கு யாரா காரணம்? அவன் காரணம், இவங்க, நான் தான் காரணம். எனக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பல விஷயங்களை மண்டையில போட்டு அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அப்படி இருக்கணுமா, நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய வீடு வாங்கணும், அப்படி இருக்கணும், எப்படி சுகபோகமா இருக்கணும், நிறைய ஆசைகளை வளர்த்து கொண்டு அந்த ஆசைகள் நிறைவேறாத போது வெளியில் இருக்கிற புறத்தில் இருக்கிற பல விஷயத்த அதை ஒரு குற்றமாக. இதனால தான் ஒரு பையன் சொல்றேன், என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைங்களா அப்பா, அவர் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு தான் இன்னைக்கு வேற மாதிரி இருப்பேன். எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான் இங்க இருக்க, எல்லாம் பாதி பேர் என்னத்த பெருசா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா சொல்றேன். அப்போ அது ஒரு காரணம், அவன் ஒழுங்கா படிக்க என்பது வேற. என்ன இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கல, படிச்சிருந்தோம், அந்த ஸ்கூல்ல போடல, வேற ஸ்கூல்ல போட்டாங்க. இதெல்லாம் சாக்கு போக்குகள், உள்ள ஒழுங்கா இல்லை. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெரிகிறது, நீ நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் உள்ளத்துல நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன், அதுதான் இன்னைக்கு கவி பிடித்துக் கொள்ளுகிறார். ஒரு துணுக்கு சொல்றான், எங்க தாத்தா
சாவும் போது 50 லட்சம், யாரும் தான் சொல்லுங்க, 50 லட்சத்தையும் 50 ஏக்கரையும் விட்டுட்டு போயிட்டாரா. 50 லட்சம் எங்கடா 50 லட்சம், இப்பெல்லாம் செத்து போனா பொட்டுன்னு போயிடுறான். அவன் எங்க விட்டு போறான்? 50 லட்சத்தையும் 50 ஏக்கரை விட்டுட்டு செத்துட்டார். அப்படி சொன்னது சொல்றான். அப்படியா? உங்க தாத்தா 50 லட்சம் 50 ஏக்கர் விட்டு போனாரா? ஓ அவ்வளவுதானா? எங்க தாத்தா இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டாரா. எங்க தாத்தா உலகத்தையே. எவ்வளவு பெருமை. அப்ப முதல் விஷயம், இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போனதற்கு காரணம் என்னன்னா இதுதான். நிறைய நேரங்கள் நம்மை பற்றியே நீ எதாவது சுயனம் அப்படியே நினைச்சிட்டு நான் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவன் நாசமா போனான் ஆண்டவரே, அவன் கண்ணு முன்னாடி நசுங்கி போனான் ஆண்டவரே, அவன் இல்லாம போனான். இன்னைக்கு ஜெபம் நிறைய பேர் ஜெபம் அப்படியா இருக்கு. நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ, அடுத்தவன் நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ, அடுத்தவன் என்னது நல்லாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த ஜெபமோட தெரிய பண்றான். நான் தெரியல, நீங்க பண்ணீங்கன்னா தெரியல, பொதுவாக சொல்லுவாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க கண்ணு பட்டு சொல்றான். கண்ணுங்க எல்லாம் கண்ணாலதான் இன்னைக்கு வளர்ச்சியே இல்லை. அதை பாருங்க, அப்படியே பொறாம பாருங்க. அப்படியே அவ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஜெபம் ஏன் கேட்கப்படல? வசனம் அழகாய் சொல்கிறது, ஆம தீய எண்ணங்களோடும் சுய நலத்தோடும் கேட்கிற விஷயங்கள் கேட்கப்படாது. நான் சொல்ல ஆண்டவர் திருத்தூதர் யாக்கோபு சொல்றார். அப்ப ரெண்டாவது விஷயம், ஏன் அப்ப எது கேட்கப்படும்? எப்படி கேட்கணும்? கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றுதான் இருக்கணும். அன்னை மரியாள் ஏதோ மது அடிமை, அம்மா தான் பத்தி இந்த ஃபுல்லா இந்த மே மாதம் ஃபுல்லா தியானம், ஏதோ மது அடிமை அப்படின்னு சொல்றார். அங்க என்ன சொல்றாரு இன்னைக்கு வசனம்? உங்களை யார் பெரியவெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க உங்களை தாழ்த்துங்க, கடைசியானவர் நிறைங்க. ஆண்டவரே உங்க சித்த நீங்க கொடுங்க ஆண்டவர், உங்க என்ன விருப்பம் கொடுங்க. ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பர்வீன் சுல்தானா, அவங்க மெக்கா போயிருக்காங்க. பல மெக்கா போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய டாக் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மெக்காவில் போனீங்கன்னா அந்த தபா அப்படின்னு சொல்கிறான், பெருசாக இருக்கும். அதை உற்று நோக்கி எது கேட்டாலும் அவங்க கேட்கலாமா, கேட்டால் கொடுப்பாராம். நம்ம ஜெருசலேம் போயிட்டு ஏசு பிறந்த இடத்துல, ஏசு இறந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம கிடைக்கும். அப்போ அங்கெல்லாம் சொன்னோம், நீ கேளு, உனக்கு என்ன வேணுமே கேளு. அப்போ அவங்க சொன்னாலாம், ஆண்டவரே எதை கேட்பது? நீ கொடுத்த இத்தனை நன்மைகளை எல்லாம் நினைத்து என் நெஞ்சம் உவகையோடு நன்றி சொல்வது. இனி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை சொன்னான். இனி கேட்பதற்கு ஒன்றுமே, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எல்லாம் எவ்வளவு இந்த வாழ்வே பெரிய. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை கூட ஆண்டவரே, இதை கூட ஆண்டவரே என்று நம்ம கேட்டுக்கொண்டு பிறகு ரெண்டாவது கடவுளுடைய விருப்பம் என்ன? நீங்க ஜெபம் தான். இன்னைக்கு நான் பலமுறை யோசிச்சு பார்ப்பேன், நம்முடைய வாழ்வில் விட்டுருங்க. அவருக்கு தெரியாதா? இப்போ நீங்க மழை பெய்யணும்னு நினைச்சா மழை பெய்யுமா? மழை பெய்யும், கண்டிப்பா பெய்யும். நாளைக்கு மழை பெய்யும் நிச்சயமா. நான் சொல்லி பாருங்க, மழை பெய்யும். அப்போ அவருக்கு தெரியும், நான் சொன்ன இந்த வெயில் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, அவருக்கு தெரியும். அப்போ இந்த எண்ணத்தோடு கேட்கிறோம், கடவுளுக்கு உகந்ததை கேளுங்கள், அப்போது உங்களுக்கு அனைத்தும் கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் யோசிப்பாங்க இன்னைக்கு அந்த இரண்டாவது பகுதி, உங்களுக்கு யார் பெரியவர், யார் முதன்மையானவர் அப்படி. இன்னைக்கு நிறைய போட்டிகள் தான் இன்னைக்கு உலகம். பதவி வெறி, அந்த இடத்துல எனக்கு கவனிக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இன்னைக்கு பெரிய பிரச்சனை. எத்தனை பேர் இயேசு பாருங்களேன், ஒரு அடிமையை போல ஒருத்தருடைய கால்களை கழுவினார், நான் செய்ததை நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னார். எவ்வளவு பணிவு, எவ்வளவு தாட்சி, தான் தாழ்ச்சி மாட்சி, தாழ்ச்சி மாட்சி. அப்ப இனி நம்முடைய வாழ்வில் கூட நீ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும். அழகாக ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ரொம்ப அழகாக பவுலுடைய திருத்தூதர் சொல்றார், ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். அந்த வசனம் நீங்க மிஸ் பண்ணிட்டோம். அவர் முன்பாக நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், அவர் உங்களை தேடி வருவார். உங்கள் கவலைகளை அவர் மீது சுமத்தி விடுங்க. அந்த கனெக்ஷன் தான், அவர் உங்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பதவியில் இருந்திருக்கோம், நிறைய ஆசீர்வாதம் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த ஜெபம் ஏன் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய வாழ்வில் பல நாட்கள், பல நேரங்கள் நம்ம பார்த்து நம்மளை எப்போ ஃபோக்கஸ் தான், நம்மளை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அது இயல்பான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடவுளை உமக்கு என்ன விருப்பம், உம் சித்தம் என்ன பாருங்க, உம் சித்தத்தின்படி ஆகட்டும். அன்னை மரியாள் கடவுள் சித்தம், ஏன் விருப்பம் அல்ல, உம் விருப்பம். தந்தையா கடவுள் பார்த்து ஆண்டவர் சொல்றா, உம் விருப்பத்தின்படி ஆகட்டும். நீங்க என்ன விரும்பி சொல்லுங்க, நான் சாவணுமா, ஓகே, சிறுவை சாவை ஏற்றுக்கொண்டு போனார். அதான் மாட்சியோடு மீண்டும் உயிர்த்தெழுந்தார், வில்லகம் சென்றார், துணையாளராக தூய ஆவி அனுப்பினார். அவை இன்னைக்கு நான் நினைக்கிறேன் முழங்கால் படிடுவோம். அதை உட்காந்துங்க. நாம் இந்த அழகான ஒரு ஜெப, இந்த பாடலை நாம் பாட இருக்கிறோம். இந்த ஜெப வேலை
உமை தேடி வந்தேன் என்ற பாடலை நாம் இன்னைக்கு சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கண்களை முடிங்க. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? என்னை மட்டும் மையப்படுத்துவது, நான் தான் இல்லை. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர், நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க. இந்த கதையை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறு பிள்ளை ஒரு கடைக்கு போகுது. அங்கே இருக்கிற சாக்லேட் பாக்லாம் பார்க்குது. அங்கே இந்த குழந்தை சாக்லேட் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த பார்த்த கடைக்காரர் அந்த பிள்ளையை பார்த்து சொல்றார், நீ எடுத்துக்குமா அப்படின்னு சொல்றார் சாக்லேட்டை. அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. அப்போ அது சொல்லுது, அங்கிள் நீங்க கொடுங்க. அவர் அள்ளி கொடுக்கிறார். இந்த பிள்ளை வாங்கி கொள்கிறார். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏய் அந்த அங்கிள் தான் எடுத்துக்க சொன்னார்ல, எடுத்துக்க வேண்டியது தானே. அப்போ அந்த பிள்ளை சொன்னான், என் கை ரொம்ப சின்னது, நான் எடுத்துருந்தா 2-3 சாக்லேட் தான் எடுத்திருப்பேன். அங்கிளுடைய கை பெருசு, பார்த்தீங்களா, அள்ளி கொடுத்தார் 10 சாக்லேட்ச்சான். நான் அந்த கதையை யோசித்த போது தான் பல்லரை நம்ம கேட்பது எல்லாம் இதுதான், குட்டி கொஞ்சம் தான். ஆனால் ஆண்டவரே நீங்க கொடுங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க அள்ளி அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நான் தருவேன் சொல்றேன். நீங்கள் கேட்பது எல்லாம் என் பேரால் நீங்கள் கேட்பது எல்லாம் நான் தருவேன் சொன்ன தெய்வம் இங்க திறக்கிறார். எனவே இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரோடு உணரே அழகாக, ஆண்டவர் என்னை நான் முதன்மைப்படுத்தக்கூடாது, நான் உங்களை முதன்மைப்படுத்தணும், உம் சித்தத்திற்கு பணிந்து வாழணும். அன்னை மரியாதை போல ஆண்டவே நான் உமது அடிமை, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி இந்த பாடலை ஜெப சிந்தையோடு தியானிப்போம். ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் தேடி வந்தேன்.
உள்ளத்தை ஆண்டவர் உற்று நோக்குங்க. அவன் கேட்கிற அனைத்தையும் தருகிற தெய்வம். இல்லை என்று சொல்லாத, குறையாத, அல்ல முடியாத அமுத சுரபியாக இருக்கிற ஆண்டவர். இதுவரை நாம் கேட்டா இதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம். யோசிப்பாங்களேன், நாம் கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் நாம் கேட்காமலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நமது வாழ்நாள், நமது உடல் நலம், நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றார், அவர் நினைக்கவில்லை என்றார், அவர் விரும்பவில்லை என்றார். எல்லாம் நமக்கு அனுகூலமாக்கி இருக்குமா? நிச்சயமாய் முடியாது. ஆகவேதான் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை நாம் அணுகி வர அவர் நம்மை அணுகி வருகிறார். தாழ்மையான உள்ளத்தோடு, தாழ்ச்சி உள்ளத்தோடு நம்மை வெறுமையாக்கி அவருடைய பாதத்திலே நம்மை அடிமையாக்குகிற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள், அற்புத காரியங்களை செய்வதாக விவிலியம் நமக்கு எத்தனையோ மாபெரும் மனிதர்கள், புனிதர்கள் மிகப்பெரிய பாடங்களாய் அமைந்திருக்கிறார். ஒப்புக் கொடுங்க. இந்த நாள் ஆண்டவரே, நான் என்ன கேட்கணும், நீங்க கொடுங்க. நீங்க அள்ளி கொடுப்பவர். உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும். உமக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை. ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாய் நீங்கள் கேட்பதை விட ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிவார். நாம் இதயத்தை பாடி ஆசீரை பெற்றுக்கொள்வோம். திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாளினை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு அத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேருபரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோம்.
தெரியும், நம்முடைய அன்னை மரியாளை, நம்முடைய மரியாதை சேலை பிரசிடியங்கள் அழகுபடுத்தி அன்னை மரியாதை புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே பொழுது காணிக்கை மாதா பிரசி சேர்ந்தவர்கள், இந்த அருமையான பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் அழகாக ஜெபமாலை ஜெபித்து அன்னையுடைய புகழை பறைசாற்றி அவளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கான அறிவிப்பு, நான் கடந்த 2 வாரங்களாக நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற 7ஆம் தேதி நம்முடைய பங்கினுடைய திருவிழா, புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்குகிறோம். 14, 15, 16 நற்கருணை பெருவிழா, நற்கருணை பெருவிழா, அதை தொடர்ந்து தேர் திருவிழா, அசன விழா என்று நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். நோட்டீஸ் வெளியில் இருக்கிறது. நமது பங்கை சேர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அன்பிய பொறுப்பாளர்கள் ஆல்ரெடி எல்லாம் மைண்ட் போயிட்டாங்க. உங்களை வீடுகளை தேடி வந்து கொடுப்பாங்க. பிற பங்கிலிருந்து வெளியிலிருந்து வருபவர்கள் நீங்கள் அனைவருமாக நோட்டீஸை பெற்றுக்கொள்ளுங்க. 10 நாட்கள் நடைபெறுகிற இந்த திருவிழாவிலே அனைவருமாக கலந்து கொண்டு கொடியேற்பதாம் பொழுது அந்தோனியாருடைய ஆசிரியை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து திருவிழா வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக அமைய தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை மாதா உருவான வரலாறு. அன்னை மாதா காணிக்கை கொடுத்ததை கொண்டாடுவதால் காணிக்கை மாதா கோயில் என்றே பெயர் பெற்றதாக அறியப்படுகிறது. இயேசுநாதர் பிறந்த 40 நாட்களுக்கு பின்னர் மரியாளும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு தேவாலயம் சென்றனர். அந்த ஊரின் மரபுப்படி ஏழைகளின் காணிக்கையான ஒரு ஜோடி மாடப்புறாக்களையும் அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்றனர். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறிய சமயத்தில் கடவுளுடைய தூதர் அவர்களுடைய தலைச்சன் குழந்தைகளை கொல்லாது விடுவித்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று மோசேவின் சட்டம். இந்த சட்டத்தை இஸ்ரேல் மக்கள் பின்பற்றி நடந்ததால் அதே போல் மரியனையும் பின்பற்றினாள். ஆலயத்தில் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததால் மரியன்னை காணிக்கை மாதா என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் இவ்விழா பெரும்பாலான மாதா கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மரியே வாழ்க. What
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.